ஸ்வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுந்தரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்க காலேஜில் லெக்சரராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ பேங்க் பேலன்ஸ் ஒரு 5 லட்ச ரூபாய் கையிருப்பில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்திலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு குள்ளமாகவும் கருப்பாகவும் இருக்கிறதுனால இவங்களுடைய கணவருக்கு இவங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கிறவராக வேணுங்க. வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தோட்டம் ஒரு ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ பொண்ணை வச்சுட்டு இவங்க அப்பா அம்மா வீட்டுக்குலாம் வரலங்க. மாமனார் மாமியார் வீட்டிலே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். அதாவது காசு பணம்லாம் எதுவும் எதிர்பார்க்காதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக தன்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.